அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா மா பஅத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ரப்பனா ஸித்னா இல்மன் நாஃபியா. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் உள்ளங்களின் நிர்வாகம் அல்லது உள்ளத்தை எப்படி நிர்வாகம் செய்வது, உள்ளங்களை நாங்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறோம் என்பது சம்பந்தமாக ஒரு நசீஹா, ஒரு அறிவுரை அல்லது ஒரு நினைவூட்டல் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவதாக நபித்துவத்தினுடைய நோக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களிலே முதல் முக்கியமான நோக்கம் என்பது ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து அந்த ஏகத்துவ ஒரே இறைவனை வணங்குதல் அடிப்படையில் இலாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வணங்குவதற்கு தகுதியான இறைவனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி மக்கள் அந்த ஒரே ஏகத்துவத்தின் பக்கம் வருவதுதான் முதல் நோக்கம். அதோடு நபித்துவத்தினுடைய நோக்கத்தில் ஒன்றுதான் படைப்புகளை சீர் செய்வது, படைப்புகளினுடைய ஒழுக்க விஷயங்களை சீர் செய்வதை நபி அவர்கள் தங்களுடைய நோக்கங்களில் ஒன்றாக வைத்திருந்தாங்க. அதாவது எப்படி ஏகத்துவத்தின் அல்லாஹ்வின் பக்கம், படைத்தவனின் பக்கம் மக்களை அழைப்பதை ஒரு நோக்கமாக வைத்திருந்தார்களோ, அதே போல மக்களினுடைய ஒழுக்க விழுமியங்களில் கவனம் செலுத்தி அதை சீர் செய்வதிலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை அகற்றுவதிலும் நபித்துவத்தினுடைய நோக்கம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு உள்ளம் என்பது கல்ப் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய விஷயத்தை யாராலையும் பறிக்க முடியாது. மனிதனுடைய எல்லா சொத்துக்களையும், அவனுடைய உடைமைகள், ஆடைகள், ட்ரெஸ்ஸு, நிலம், இதுபோல் எல்லாவற்றையும் ஒரு மனிதனால் பறித்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனிடத்திலிருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுடைய கல்ப். அதை என்ன செய்ய முடியாதுன்னா யாராலுமே பறிக்க முடியாது. அதனால் இப்போ உதாரணமாக பறிக்க முடியாது என்றால் அதை ஆதிக்கம் செலுத்த முடியும், உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் பறித்து ஒரேடியாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில், அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கத்தை சொல்கிற நேரத்தில் கூட எப்படி அவர்கள் மக்களை தஸ்கியா பண்ணுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஜும்மாவுடைய 2வது வசனம், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானு மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன், அவர்களுக்கு மத்தியிலே, மின்ஹும் அவர்களுக்கு மத்தியிலிருந்து எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அவர்களிலிருந்தே தேர்ந்தெடுத்து ஒரு ரசூலாக அனுப்பி கொடுக்கின்றான். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் கிதாபு ஓதி காட்டுறார், குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், அவர் என்ன செய்கிறாருன்னா தஸ்கியா செய்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர் மக்களை என்ன செய்கிறார்னா பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்தப்படுத்துகிறார், தஸ்கியா செய்கிறார். அதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அதற்கு பிறகு அவர்களுக்கு கிதாபையும் குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் வயுஸக்கீஹிம், அவர்களுக்கு பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய உள்ளங்களை. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபை கற்றுக் கொடுக்கிறார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வைன் கானு மின் கபுலு லஃபீ ضلالٍ முபீன், இதற்கு முன்னால் நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ நபியுடைய முதல் வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை தஸ்கியா பண்ணுறது, கல்பை சுத்தப்படுத்துவது தான் நபி அவர்களுடைய முதல் வேலையாக இருந்துச்சு. குர்ஆனுக்கு முன்னால், ஹிக்மாவை கற்றுக்கொள்வதற்கு முன்னால், விளக்கங்களை படிப்பதற்கு முன்னால், மார்க்கத்துடைய தெளிவுகளை தெரிவதற்கு முன்னால் உள்ளத்தை என்ன செய்கிறாங்கன்னா தஸ்கியா பண்ணுறாங்க. உதாரணமாக நாங்கள் ஒரு விவசாயம் பண்ணுவதற்கு முன்னால் விவசாயிகள் என்ன செய்வாங்க, அந்த இடத்த முதல்ல உழுது அதை ரெடி பண்ணுவாங்க. அந்த இடத்தை, நிலத்தை நல்லா ரெடி பண்ணி அதற்கு பிறகு தான் அதில் பயிர் போடுறது, மரம் நடுறது எல்லாமே செய்வாங்க. இதே போல்
உள்ளத்திற்கு குர்ஆனும் ஹிக்மாவும் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் முதலாவதாக அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா தஸ்கியா என்று சொல்லப்படுகிறது. அப்போது எங்களுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் கல்ப் என்று சொல்லுவோம். நீங்கள் பார்ப்பீங்க குர்ஆனில் சில வசனங்கள் வரும், ஃபி குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய குலூபுகள் கல்புகளில் வந்து நோய் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லுவான். கல்ப் என்பது ஒன்று இருக்குது, சுதூர் என்று ஒன்று இருக்குது, நஃப்ஸுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? கல்பு ஒன்று, கல்பு நம்ம பேசுகிறது தான், நஃப்ஸுன்னு சொல்லுவோம். நஃப்ஸ் இப்படி இருக்குது, சுதூர்னு ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்கள். சுதூர் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்லாவுது பிரபின் நாஸ் சூறாவில் பார்த்தீங்கன்னா அல்லதி யுவஸ்ஃபிசு ஃபி சுதூரின் நாஸ், அந்த வஸ்வாஸ் செய்யக்கூடிய ஷைத்தான் என்ன செய்கிறான்னா உங்களுடைய சுதூர்களில் தான் என்ன செய்கிறான்னா வஸ்வாசுகளை ஏற்படுத்துகிறான். அதில் ஃபி குலூபிஹின் நாஸ்ன்னு சொல்லலை, ஃபி சுதூரின் நாஸ்ன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ சுதூர்னா என்ன, குலூப்னா என்ன, நஃப்ஸ்னா என்ன, இதை நம்ம தெரியணும். கல்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், அதை வந்து அவனால் வந்து பறிக்க முடியாது ஷைத்தானால். இப்போ நீங்கள் இந்த மூணையும் விளங்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு சுதூர் என்பது ஒரு வீட்டுடைய காம்பவுண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு வீட்டுடைய காம்பவுண்டு மாதிரி தான் அந்த சுதூர், மொத்த இடங்களும் சுதூர். குலூப் என்பது, கல்ப் என்பது, சதுர் என்பது தமிழில் சொல்லணும்னா நெஞ்சம்னு சொல்லுவாங்க. நெஞ்சமுக்கு உள்ளே இருக்கிறது தான் கல்ப், அது ஒரு வீடாக நினச்சிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஷைத்தானால் வர முடியும். சதுர் என்று சொல்லக்கூடிய நெஞ்சங்களுக்கு உள்ளால் அவனால் வந்து நுழைந்து நிறைய விஷயங்களை வந்து போட முடியும். அவன் அதில் தான் என்ன செய்வான்னு அப்படியே விஷயங்களை எல்லாம் பரப்புவான். சேம் லைக் ஒரு கதவு, காம்பவுண்டு சுவர் உள்ளே தாண்டி வந்து எங்களுடைய கல்புடைய கதவுகளை வந்து தட்டிக்கிட்டே இருப்பான், வீட்டுடைய கதவுகளை தட்டிக்கிட்டே இருப்பான். இந்த குலூபுக்குள்ளே அவனால் வர முடியுமானா நாம் திறக்காத வரை அவனால் வர முடியாது. நாங்கள் என்றைக்கு அந்த கல்புகளை திறந்து கொடுக்குறோமோ ஷைத்தானுக்கு, அவனால் என்ன செய்ய முடியும்னா உள்ளே வர முடியும், நாம் அனுமதிச்சா. அப்போ அவன் என்ன செய்வான்னா அந்த கல்புகளை நாம் திறந்து விட்டதற்கு பிறகு அவன் ஆட்சி செய்வான், அவன் உள்ளே வந்து ஆட்சி செய்வான். அந்த நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நாம் வந்து இந்த கல்பை வந்து இன்றைக்கி எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்காகலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா, நாம் வந்து கவலைகளை வெளிப்படுத்துறதுக்கு, அல்லது கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு, அல்லது சில நினைவுகளாக பார்ப்பதற்கு தான் இந்த கல்பை யூஸ் பண்ணுறோமே தவிர இதை நிர்வாகம் செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான மக்கள் வந்து நிர்வாகம் செய்கிறது வந்து ரொம்ப குறைவு. அப்போ இந்த கல்புகளை பொறுத்த வரைக்கும் மூன்றாக இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு வீட்டுடைய முதல் தளம், அதாவது தரைத்தளம், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதே போல் இந்த ரெண்டுக்கு கீழே ஒரு ஆறுகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் கல்பை பொறுத்த வரைக்கும். இந்த கீழாக ஓடக்கூடிய ஆறு தான் என்ன அப்படின்னா ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சதித்திட்டங்களில் ஒன்று தான் இந்த ஆறு. உங்களுடைய கல்புகளில் உங்களுடைய தரைத்தளத்துக்கு கீழே ஓடக்கூடிய அண்டர் கிரவுண்டில் ஒரு ஆறு என்பது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வஸ்வாஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் எல்லா பொழுதுகள்லையுமே வந்து 2 சிந்தனையில் தான் இருப்பான். அவனுடைய முதல் சிந்தனை அவன் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், 2வது சிந்தனை என்னென்னா அவனுக்கு கீழே ஓடக்கூடிய அந்த ஆறு, கீழாறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றுல வந்து சிந்தனைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா மனிதனுக்கும் தொழுகையில் நின்னாலும் சரி, தக்பீர் கட்டுவோம், தொழுகையில் நிற்கிற ஒரு சிந்தனை இருக்கும், கீழே ஒரு சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்குறோம், இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய பலருக்கு என்னென்னா 2 சிந்தனை வரும்ல. ஒன்று நாங்கள் கேட்கக்கூடிய பயான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், அடிவளத்தில் இன்னொன்று போயிட்டுருக்கும். உதாரணமாக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, இப்படி சில பேர் நினைக்கிறது, இது கட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்போ இஷாவுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது, எப்போ, இன்னும் சில பேர் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ சாப்பாடு எவ்வளோ வாங்குறது, இப்படி வீட்டுக்கு இது முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது வந்து தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. இது வந்து இந்த கீழாறு, இதில் தான் என்ன செய்யணும்னா அந்த ஷைத்தான் என்ன செய்வான்னா எங்களை வந்து அந்த தரைத்தளத்தில் பயணிக்க விடவே மாட்டான். நீங்கள் பயானுக்கு போனாலும் சரி, தொழுகைக்கு போனாலும் சரி, அந்த தரைத்தளத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சன உலகத்தில் அவன் வந்து நம்மளை வந்து பயணிக்க விட மாட்டான். அவன் அந்த ஆற்றுல சொல்லக்கூடிய அந்த கீழாறில் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டே இருப்பான். பழைய நினைவுகள், பழைய சில நேரங்களில் வந்து நீங்கள் நினைப்பீங்க நல்ல நிலைமையில் இருப்போம், பழைய பாடல்கள் கேட்குறதெல்லாம் விட்டுட்டு நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நினைவு வரும், அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டிருந்தோமே, அந்த நடிகர் வந்து நல்லா நடிச்சிருந்தா, நம்மளாம் அந்த படம் பார்த்துருப்போம், அப்போ தௌபா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தௌபாவில் ஆரம்பித்து அதை மறுபடியும் இப்போ அந்த நடிகர் என்ன படம் நடிக்கிறாருன்னு அதை திருப்பி போட்டு பார்த்து தேட்டரில் போய் உட்காரக்கூடிய மாதிரி ஆயிரும். தௌபாவில் ஆரம்பித்து தேட்டரில் போய் உட்காரக்கூடிய நிலைமை. அதே மாதிரி வட்டி வாங்கக்கூடிய அந்த மாதிரி தான். முன்னால் வந்து நான் வட்டி வாங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கற்பனையை
ஆறில் ஓடிட்டு இருக்கிறத தூண்டில் போட்டு பிடிச்சி எடுத்து மேலே போட்டு அதை கற்பனை பண்ணி 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 கடைசியில் இப்போ அதில் முங்கிடுவார். இப்படித்தான் ஷைத்தானுடைய வஸ்வாசுகள் என்பது கல்புகளினுடைய அடித்தளத்தில் என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நிர்வாகம், உள்ளத்தை கல்பை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தரைத்தளத்தில் ஓடக்கூடிய இந்த ஆறை பற்றி கவலைப்படவே கூடாது. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் வரும். எங்கேயாவது இப்போ நம்ம பயணம் போயிட்டு இருப்போம், ஏதாவது நல்ல விஷயம் தோன்றும், அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றிலாம் நல்ல விஷயங்கள்லாம் தோன்றும். அதை என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே மறந்துடும். எங்களுக்கே தெரியாது நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு, என்னது அது அப்படின்னு நினச்சி பார்த்தா வராது. அப்போ இதுக்கு ஒரு அதாவது செய்துல் ஹாத்திர்னு சொல்லி ஒரு புத்தகம் கூட இருக்குது. அதில் அந்த இமாம் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, தங்களுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த கல்வியினுடைய ஆறுகளில் ஓடக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து உடனே என்ன செய்வாங்கன்னா எழுதி வைத்து கொள்வாங்க. இது எழுதி வைத்தே ஒரு புத்தகம் வச்சுருக்கிறாங்க அவங்க. என்ன அதை வாசித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மாஷா அல்லாஹ். அப்போ இதே மாதிரி நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுல தப்பில்லை. ஆனால் தவறான விஷயங்கள், இந்த வசுவாசுகள் போன்றவைகளுடைய மிகப்பெரிய ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா அந்த கீழாறு. இந்த கீழாரை என்ன செய்வான்னா ஷைத்தான் என்பவன் பயன்படுத்தி கொண்டே இருப்பான். அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் என்பவன் இரத்த நாளங்கள் என்ன செய்கிறான்னா மஜ்ரத்தம், இரத்த நாளங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருவருடைய இரத்த நாளங்கள்லையும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்குமான்னு கேட்குறாங்க. உங்களுடைய இரத்தத்திலையுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாம் என்னுடைய இரத்த நாளங்களிலும் தான் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வந்து அஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டான். ஆனால் அதை தாண்டி வேறு யாருக்கும் அவன் கட்டுப்படவில்லை, யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவன் கட்டுப்படவில்லை. இரத்த நாளங்களில் என்ன செய்வான் அப்படின்னா ஓடிக்கொண்டு இருப்பான். அப்போ எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தஸ்கியா பண்ணணும். தஸ்கியானா என்ன, மானா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தஸ்கியா என்பது உள்ளத்தை வந்து சுத்தப்படுத்துதல், அதே போல் அதிகப்படுத்துதல். இந்த ரெண்டு தான். ஒன்று தஸ்கியா என்பது சுத்தப்படுத்தும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீங்குகள், கெட்ட எண்ணங்கள், பிறரை பற்றிய கெட்ட எண்ணங்கள், அதே போல் இந்த கெட்ட அதாவது சம்பவங்களை பற்றிய செய்யக்கூடிய பாவங்கள், இதை பற்றிலாம் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் தஸ்கியா. இரண்டாவது அல்லாஹுடைய நினைவையும் திக்ரையும் அதை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒன்று சுத்தப்படுத்துதல், இன்னொன்று அதிகப்படுத்தும். இந்த ரெண்டையும் தஸ்கியா என்ன செய்யும். இதில் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தஸ்கியா செய்யும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஈமான் இல்லாததுனால தான் நாங்கள் வந்து பாவம் செய்கிறோம், எங்களுடைய ஈமான் எங்ககிட்ட இல்லை, அதனால் நாங்கள் பாவம் செய்கிறோம், ஈமான் எங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் உண்மையில் ஈமான் என்பதுக்கும் பாவத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்கானா? இருக்குது. ஆனால் ஈமான் இருந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டாருங்கிறது இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செஞ்சாங்க, ஈமான் இல்லாமல் இல்லை. சரிங்களா? அது ஒரு தவறான கருத்து. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானோட தான் இருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு குறைவு ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளில் வந்து என்ன செய்வான் அப்படின்னா ஷைத்தான் வந்து வழி கெடுப்பான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம்கிட்ட என்ன சொன்னா, வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, நீங்கள் மரத்தை வந்து நெருங்காதீங்க அப்படின்றான். அவருடைய ஈமானுடைய தரத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மரத்தை நெருங்காதீங்க. நமக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வலா தக்ரபு ஜினா, நீங்கள் ஜினாவை நெருங்காதீங்க, விபச்சாரத்தை நெருங்காதீங்க. எங்களுடைய ஈமானுடைய தரம் வந்து ரொம்ப கம்மி. ஆதமுக்கு மரம் தான், அவர் அதையே நெருங்கக்கூடாதுங்கிற இடத்துல இருக்கிறார். நமக்கு வந்து ஜினாவை நெருங்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஈமானுடைய தரம் என்பது ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்ப குறையும், சில நேரங்களில் என்ன செய்யணும்னா கூடும். அப்போ நாங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், சுதூர் என்ற ஒன்று இருக்குது, நெஞ்சம் என்ற அந்த சதுர், அதுக்கு போல் குலூப் கல்ப் என்ற ஒன்று இருக்குது, நஃப்ஸ் என்ற ஒன்று இருக்குது. இதில் ஈமான் சொன்னது வந்து இதில் நஃப்ஸ் வந்து ஈமானோட இருக்குதா அப்படிங்கிற இதுதான். இந்த ஈமான் வந்து எங்களை விட்டு போகுமா அப்படின்னா போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு இடத்துல சம்பவம், ஜினா செய்யக்கூடிய நேரம், ஒரு முஃமின் ஜினா செய்யக்கூடிய நேரத்தில், அதே போல் திருடக்கூடிய நேரத்தில், மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவன் முஃமினாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க நபி அவங்க. ஒரு முஸ்லீம் திருடுகிறான் என்று சொன்னால் அந்த திருடக்கூடிய நேரம் அவன் முஃமினாக இருக்க மாட்டான், முஸ்லீமாகத்தான் இருப்பான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லீமாக இருப்பான், ஆனால் முஃமினாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவன் திருடக்கூடிய நேரத்தில் முஃமினாக இருக்க மாட்டான், மது அருந்தக்கூடிய நேரத்தில் முஃமினாக இருக்க மாட்டான், ஒரு பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் முஃமினாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஈமான் என்பது எங்களை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வருது. நபி அவங்க சொல்கிறாங்க, இதா ஜனல் அபுது ஹரஜ மின்ஹுல் ஈமான்,
ஒரு மனிதன் ஜினா செய்கிறான் என்றால் அல் அபுது அடியான் பாவம் செய்கிறான், ஹரஜ மின்ஹுல் ஈமான், அவனை விட்டு ஈமான் வெளியே போகும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. இந்த ஈமான் வெளியே போய் அந்த நிலையில் வந்து மரணம் ஏற்பட்டா நினச்சி பாருங்க. அப்போது ஈமான் என்பது ஒரு மனிதனை விட்டு வெளியேறும். எப்படி வெளியேறுது? ஃபக்கான ஃபௌக ராசிஹி குத்தல்லத்தி, ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அந்த ஈமான் அவனுடைய தலைக்கு மேலாக மேகங்களை போல சுற்றி கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அப்போ அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியேறி, ஹரஜ மின்ஹுல் ஈமான், ஹரஜ வெளியேறுகிறது, ஃபக்கான ஃபௌக ராசிஹி அவனுடைய தலைக்கு மேலாக மேகம் போல சுற்றி கொண்டே இருக்கும். ஃபஇதா அக்ல ரஜா இலைஹில் ஈமான், அவன் எப்போது அதை முடிக்கிறானோ, அந்த பாவத்தை செய்து முடிக்கிறான் அல்லது அதை அப்படியே விட்டு விடுகிறான், தடுத்து கொள்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறான், உடனே அது என்ன செய்து ரஜா, அது திரும்ப வருகிறது இலைஹில் ஈமான், ஈமான் என்பது மறுபடியும் அவனுக்குள்ள திரும்ப வந்துருதுன்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. திருமீதியில் வரக்கூடிய செய்தி 2625, அபூதாவுதில் 4690. இதில் பாருங்கள், ஈமான் என்பது ஒரு மனிதனை விட்டு வெளியேறும், மறுபடியும் உள்ளே வரும் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அவர்கள். அப்போ யாராக இருந்தாலும் ஒரு பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அது எங்களை விட்டு போகுது அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வரணும். நாங்கள் வந்து செய்யக்கூடிய பாவம் வந்து சின்ன பாவமா பெரிய பாவமா, பெரும்பாவமா சிறு பாவமா, இப்படி கருதாமல் எந்த பாவமாக இருந்தாலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவம் பெரிய ஒரு பாவம்லாம் இல்லை, ஒரு வெறுமனே ஒரு மாறு செஞ்சது, அவ்வளோதான். வஸ்வாஸ், ஷைத்தான் போட்ட வஸ்வாஸுக்கு அந்த கல்பு என்ன செய்யுதுன்னா மாறு செய்யுது, அவ்வளோதான். மாறு செய்யக்கூடிய நேரத்தில், நாங்கள் மாறு செய்யக்கூடிய நேரத்தில் ஈமான் எங்களை விட்டு போய் திரும்ப என்ன செய்யுதுன்னா எங்களுக்குள்ளாக அது வருகிறது. அப்போ நாங்கள் ஈமானை அதிகப்படுத்த வேண்டும், எங்களுடைய கல்புகளில் ஈமான் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தஸ்கியா என்பது மிக முக்கியமான ஒரு அவசியம். தஸ்கியா செய்யப்பட்ட உள்ளம் தான் வெற்றி பெறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். நமக்கு தெரிஞ்ச சூரா தான் சூரத்து ஷம்ஸ், 91வது அத்தியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 8 வசனங்களில், முதல் 8 வசனங்களில் 11 சத்தியங்களை செய்கிறான். 11 சத்தியங்கள் என்னெல்லாம்? வஷம்சி வதுஹாஹா, வல் கமர் இதா தலாஹா, வன்னஹார் இதா ஜல்லாஹா, வல்லைல் இதா யக்ஷாஹா, வசமாயி வமா பனாஹா, இப்படி வருது இல்லை? இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11 சத்தியங்களை பண்ணுறான். எந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய எந்த சூறாவிலும் இப்படி 11 சத்தியங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கேயுமே பண்ணலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் சத்தியம் பண்ணுறான், வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் வெயிலின் மீதும் சத்தியம் செய்கிறான். வல் கமரி இதா தலஹா, சந்திரன் மீது. வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் லைலி இதா யக்ஷாஹா, இரவின் மீது சத்தியம் செய்கிறான். வஸ்ஸமாயி வமா பனாஹா, வானத்தையும் அதை படைத்தவன், அதை அமைத்தவன் மீதும். வல் அர்தி வமா தஹஹா, பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீதும். வனஃப்ஸிம் வமா சவ்வாஹா, ஆன்மாக்களை செவ்வையாக செய்தவன் மீதும். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, நன்மை தீமை போன்ற உணர்வுகளை அமைத்தவன் மீது. இப்படி 11 சத்தியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான். நம்ம செய்வோம்ல, நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக, இப்படி திரும்ப திரும்ப ஒரு 3 வாட்டி சொன்னாலே நாங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைச்ச அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி 11 சத்தியங்களை பண்ணிக்கிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை பற்றி பேசுகிறான். கது அஃப்லஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான். யார்? மன் ஸக்காஹா, அதே தஸ்கியா, உள்ளத்தை தஸ்கியா செய்து பரிசுத்தமாக்கி வைத்திருக்கக்கூடியவன் வெற்றி பெற்று விட்டான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வக்கது ஹாப மன் தஸ்ஸாஹா, ஒருத்தன் தோற்றுவிட்டான். எப்படிப்பட்டவன்? மன் தஸ்ஸாஹா, அந்த உள்ளத்தை நாசமாக்கியவன். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாமல் தஸ்கியா செய்யாமல் ஒருத்தன் நாசமாக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சிட்டான்? தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிறான். அப்போ இந்த நஃப்ஸை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உள்ளத்தை, அந்த நஃப்ஸை வந்து நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழாக வைத்திருக்கணும். 3 வகையான நஃப்ஸு இருக்குது, தெரியும் தானே? என்னெல்லாம் நஃப்ஸு? 3 வகையான நஃப்ஸு. நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்னா. 3 விதமான நஃப்ஸ் இருக்குது. அதாவது 3 விதமான நஃப்ஸ்னா ஒரே ஆள்கிட்ட 3 நஃப்ஸ் இருக்குது அப்படி இல்லை. அந்த நஃப்ஸ் இந்த 3ல் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்கிற நேரத்தில் நஃப்ஸ் என்பது 3 விதமாக இருக்கும் அப்படின்றான். இதில் முதல் நஃப்ஸ் என்பது நஃப்ஸுல் அம்மாரா என்ற நஃப்ஸ். இந்த நஃப்ஸோடைய தலீல் என்ன, ஆதாரம் என்ன? சூரா யூசுஃபில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சம்பவம் வருதில்ல, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்கள் வந்து விபச்சாரத்துக்காக அழைக்கக்கூடிய நேரத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதில் தப்பிக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ இந்த தவறை செஞ்சனா நீ என்ன செய்வ? எதுவுமே செய்யலைன்னு சொல்லி உன்னை நான் வெளியே எடுத்திடுவேன்.
நீ எதுவுமே செய்யலை, நீ வந்து ஊரில் சுற்றலாம். நீ செய்யலை அப்படின்னா உன்னை அடைச்சி வைப்பேன், ஜெயிலையும் போடுவேன், வெளியில் பழி என்ன நீ செய்த அப்படின்னு சொல்லி, விபச்சாரம் செய்தாருன்னு சொல்லி பழியையும் ஏற்றுக்கிட்டு ஜெயிலையும் இருக்கணும். இதுதான் அந்த அந்த நிலைமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை. அந்த நிலைமையில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கதவுக்கு பின்னால் போய் அந்த தாழ்பால் போட்டதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, இன்ன நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதுதான் சொல்கிறாங்க, இன்ன நஃப்ஸ அம்மாரா, என்னுடைய நஃப்ஸ் என்பது நிச்சயமாக உள்ளம் என்பது நஃப்ஸ் என்பது அம்மாரா தான். நம்ம சொன்ன முதல் நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா. இதில் முதல் நஃப்ஸ் என்பது பாவத்தை தூண்டக்கூடிய நஃப்ஸ், நஃப்சுல் அம்மாரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்ன நஃப்ஸ நிச்சயமாக நஃப்ஸ் என்பது ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, அது பாவத்தை ஏவக்கூடிய அம்மாரா என்ற அந்த நஃப்ஸு தான். இல்லாமா ரஹிம ரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பு வந்து எனக்கு ரஹமத் செய்யலை அப்படின்னு சொன்னால் நானும் அந்த பாவத்தில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க, என்னுடைய நஃப்ஸ் எப்படிப்பட்டது, அம்மாரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க, பாவத்தை ஏவக்கூடிய நஃப்ஸு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நஃப்சுல் லவ்வாமா, அது என்ன நஃப்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும்னா நல்லவற்றை ஏவும். எப்படி அம்மாரா என்ற நஃப்ஸ் வந்து எப்படி கெட்டவற்றை ஏவுகிறதோ அதே போல் லவ்வாமா என்று சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸ் என்ன செய்யும்னா நல்லவற்றை ஏவும். பாவத்தை விட்டு மனுஷனை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும், இதை செய்யாத அதை செய்யாத இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். தலீல் என்ன, சூரத்துல் கியாமால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், முதல் வசனம் சொல்கிறான், லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் கியாமாவின் மீது சத்தியம் செய்கிறான், மறுமை நாளின் மீது அல்லாஹ் முதல் வசனத்தில் சத்தியம் செஞ்சுட்டு ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான், வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. இந்த இடத்துல வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லவ்வாமா என்ற நஃப்ஸின் மேலே என்ன செய்கிறான்னா சத்தியம் பண்ணுறான். அப்படி இந்த லவ்வாமா என்பது நன்மைகளை ஏவக்கூடிய ஒரு உள்ளம், நஃப்ஸ் என்பது ரெண்டாவது நஃப்ஸ். சரிங்களா? மூன்றாவது நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மா. இதுதான் மூன்றாவது கட்டம். ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது அம்மாராவாக இருக்கும், பாவங்களை ஏவிக்கிட்டு இருக்கும். நாங்கள் தஸ்கியா பண்ண பண்ண நஃப்சுல் லவ்வாமாவாக மாறும், அது நன்மை ஏவக்கூடிய நஃப்ஸாக அது மாறும். மூன்றாவதாக அது எப்படி மாறும், நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற சாந்தி அடைந்த நல்ல ஈமானிய உள்ளமாக அது மாறும். தலீல் என்ன, சூரத்துல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய அதில் கடைசியாக வரக்கூடிய 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். முத்மஇன்னா என்ற அந்த நஃப்ஸை வந்து அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, முத்மஇன்னாவான நஃப்ஸே நீ வா அப்படின்னு சொல்கிறான். யா யுஹத்தன் யா யுஹத் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியா, நீ வந்து அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியின் பக்கம் வான்னு அழைக்கிறான். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, யாரோடு, ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரே நஃப்ஸ் என்னன்னா இதுதான், நஃப்சுல் முத்மஇன்னா. அமைதி பெற்ற ஆத்மாவே, நஃப்ஸே என்ன செய், முத்மஇன்னாவான நஃப்ஸே நீ அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்யக்கூடிய அந்த மக்களோடும், வதுஹுலி ஃபி ஜன்னா, சொர்க்கத்துக்கும் நீ என்ன செய், நீ வான்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கக்கூடிய ஒரு நஃப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய நஃப்ஸ். இதில் நாங்கள் எங்களை வந்து நிர்வாகம், எங்களுடைய உள்ளத்தை வந்து நாங்கள் சோதித்து பார்க்கணும். எங்களுடைய நஃப்ஸ் என்பது எந்த நஃப்ஸாக இருக்குது, முத்மஇன்னாவான நஃப்ஸாக இருக்கிறதா, அல்லது நஃப்சுல் லவ்வாமாவாக இருக்கிறதா, அம்மாராவாக இருக்கிறதா. இன்னொன்று, எங்களுக்கு நாங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நஃப்ஸ் வந்து முத்மஇன்னாவாக தான் இருக்குன்னு ஒரு மனிதன் நினைத்தால் கூட அவனுடைய நஃப்ஸ் என்ன தான், அம்மாரா தான். அது என்ன செய்யுதுன்னா பெருமை எங்களுக்கு வர வைக்குது. ஒருத்தன் வந்து நல்ல அமல் செய்கிறான், நல்ல விஷயங்களை எல்லாம் செய்கிறான், இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து உள்ளத்தில் பெருமை வந்துருச்சு. இப்போ அவன் நினைக்கிறான் என்னுடைய நஃப்ஸ் வந்து நஃப்சுல் முத்மஇன்னா தான் என்று நினைத்தாலும் அந்த உள்ளம் இதுதான், நஃப்சுல் அம்மாரா, அது பாவத்தை ஏவக்கூடிய நஃப்ஸ். கடைசியில் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஏன் உமர் ரலியல்லாஹு பாருங்கள், எப்படிப்பட்ட உமர். நம்ம ஒரு சொல்லியிருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரே நீ ஒரு பாதையால் பயணித்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் என்ன செய்கிறான், ஓடுறான். நாங்கள் வந்து ஷைத்தானை எந்த பாதையில் போகிறான் தேடி ஓடுவோம். ஆனால் உமர் அவர் ஒரு பாதையில் பயணித்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையால் பயணிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உமரே உன்னுடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க நபி அவங்க. ஏன் ரசூல் உமர் ரலியல்லாஹு எதை பேசினாலுமே அதை பற்றி அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குவான். 10க்கும் மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள் உமர் பேசின வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் பேசுவான். அதே போல் உமருடைய மாளிகையை சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
அப்போ இப்படிப்பட்ட உமர் அவர் என்ன செய்கிறாருன்னா ஹுதைஃபா ரதியல்லாஹு இடத்துல போகிறார். சிர்ருன் நபி, அதாவது சிறு சஹாபத்து நபி, அதாவது ரசூலுல்லாஹினுடைய ரகசியங்களை பேணக்கூடிய ஒரு தோழர் தான் ஹுதைஃபா ரதியல்லாஹு அவர்கள். இந்த ஹுதைஃபா ரதியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க, முனாஃபிக்குகளுடைய பட்டியல், யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற பட்டியலை வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க ரசூலுல்லாஹி. அந்த ஹுதைஃபா ரதியல்லாஹு போய் உமர் ரதியா போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்து கேட்குறாங்க, ஹுதைஃபா எனக்கு அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் காமிங்க. அவசரம் காமிக்க மாட்டேன், இது வந்து என்ன ரகசியம், ரசூலுல்லாஹ் யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அதில் ஏன் பேர் மட்டும் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்றாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க கல்பில்? இப்படிப்பட்ட உமர், சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்ட உமர், அவர் என்ன செய்கிறாரு, என்னுடைய நஃப்ஸ் வந்து அம்மாராவான நஃப்ஸாக இருக்குதோ, என்னுடைய நஃப்ஸ் வந்து எப்படிப்பட்ட இந்த முனாஃபிக்கு தன்மை கொண்ட நஃப்ஸாக இருக்குதோன்னு சொல்லி பயந்து அவர் என்ன செய்கிறாரு, போய் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதில் இல்லை அப்படின்றார் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு, அந்த பட்டியலில் நீங்கள் இல்லை உமரே அப்படின்றார். அப்போ உமர் ரதியல்லாஹு போன்ற, ஐஷா ரதியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாரும் பயந்தாங்க, நாங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. அப்போ எங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய நஃப்ஸ் என்பது அம்மாரா தான், நாங்கள் இன்னும் மரணிக்கக்கூடிய காலம் வரை அதை வந்து தஸ்கியா பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லாவற்றையும் கவனிப்போம். எங்களுக்கு வந்து ஷூ நாஸ் ஆயிடுச்சு, அல்லது வாட்சி பழசாயிருச்சு, சட்டை பழசாயிருச்சு, இப்படி எதுவெல்லாம் எங்களுடைய சொத்துக்களாக உடைமைகளாக இருக்குதோ அதையெல்லாம் பழசாகக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து கவனிப்போம். ஆனால் இந்த கல்பு வந்து பழசாகுதா அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஈமான் என்பது என்ன செய்யணும்னா பழசாகும்னு நபி அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், இன்னல் ஈமான ல யஹ்லகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ல யஹ்லகு, அது பழசாகும், எது, தங்களுடைய உள்ளம், நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய உள்ளம் என்பது பழசாகும், அது வந்து இத்து போயிடும். எப்படி, கமா யஹ்லகு சௌப, எப்படி இத்து போகுது, உங்களுடைய துணிகள் எப்படி பழசாகுதோ, உங்களுடைய துணிகள் போட 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 எப்படி வந்து நெஞ்சு போகுதோ, அதே போல உங்களுடைய ஈமானும் என்ன செய்யும்னா பழசாகும், அழுக்காகும், நஞ்சு போகும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க, அன் யுஜத்திதல் ஈமான ஃபி குலூபிஹிம், அந்த கல்புகளை யா அல்லாஹ் எங்களுக்கு புதுசாக்கித்தா, ஜதீதாக ஆக்கித்தா, புதுசாக ஆக்கித்தா என்று ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுடைய கல்புகளை அல்லாஹ் புதிதாக ஆக்கி தருவான். எப்படி சட்டை அழுக்கானால் நாங்கள் அதை சுத்தம் செய்வோமோ, அதே போல எங்களுடைய கல்புகளை அடிக்கடி நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும், அது சுத்தம் செய் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செய்ய வேண்டும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எங்களுடைய கல்புகள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா? ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா போன்ற எல்லா தளங்கள்லையும் நாங்கள் வந்து நிறைய தவறான விஷயங்களை வந்து பார்ப்போம், பார்த்து பார்த்து பழகிருச்சு. உதாரணமாக இப்போது சாலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தா, இது எப்போ நடக்கிறது தானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு கொலை, அதை பார்த்தாலும் இங்கே எப்போ நடக்கிறதானே, இப்படி மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் பழக்கப்படுத்துதல். இப்படி நாங்கள் என்ன செய்யணும், அந்த பாவங்களுக்கு பழக்கப்பட்டுட்டோம். பாவங்களுக்கு பழக்கப்பட பட எங்களுக்கு வந்து தெரியாமல் போகும், உள்ளம் வந்து என்ன செய்யணும்னா இருளடையும். நான் சொன்னேன், கல்புகளை பற்றி சொன்னோம், கல்புகள் இருக்குது, சுதூர் நஃப்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதனுடைய கீழாறுகள் இருக்குது. அதே போல் அது வந்து பழசாகும், கல்பு என்பது பழசாகும், அதை நாங்கள் புதுசுப்படுத்தணும். அதே போல் ஒரு விஷயம்தான் கல்பு என்பது இருளடையும். அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் வந்து என்ன செய்யணும், பேட்டரி வந்து குறையிற மாதிரி கல்பினுடைய வெளிச்சம் வந்து என்ன செய்யணும்னா குறையும். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி செய்த துவாக்களில் ஒன்று தான், அல்லாஹும்ம ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளில் என்ன செய், ஒளியத்தா, நூறத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துவா செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இமாம் ஷாஃபியுடைய வரலாறுல பார்த்தோம். இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஆசிரியர் மாலிக், இமாம் மாலிக்குடைய மோத்தா என்ற கிரந்தம், மோத்தா மாலிக்னா பெரிய கிரந்தத்தை வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஹாஃபில் குரானையும் மனனம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதே போல் பல ஹதீஸ்களை எல்லாம் மனனம் செஞ்சு முடிச்சாச்சு சின்ன வயசுலேயே மனனம் பண்ணி முடிச்சுட்டு இமாம் ஷாஃபி போகிறாரு இமாம் வக்கி இடத்துல, அவருடைய ஆசிரியர் இடத்துல. வக்கீட்ட போய் இமாம் ஷாஃபி கேட்குறாரு, எனக்கு வந்து மனன குறைவாக இருக்குது, என்னால் மனனம் செய்யவே முடியலை, எனக்கு வந்து அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அவ்வளோ மனனம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு. அப்போது இமாம் வக்கி சொன்ன வாக்கியம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, அல் இல்மு நூறுன், அறிவு என்பது ஒளி, அல் இல்மு நூறுன், இல்ம் என்பது ஒளி, வ நூருல்லாஹி லா யுத்தாலி ஆசி, அதை அல்லாஹ் பாவிகளுக்கு வழங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாவிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா கல்புல வந்து ஒளியை வழங்க மாட்டான்.
அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துவா செய்கிறாங்க, எங்களுடைய கல்புகளில் யா அல்லாஹ் ஒளியத்தா அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. எங்களுடைய கல்வியினுடைய ஒளி குறைய 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 என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு காட்டில் இரவு நேரத்தில் நாங்கள் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் நடந்து சென்றால் எப்படி எங்களுக்கு முள்ளும் பள்ளமும் மேடும் தெரியாதோ அதே போல் இந்த உள்ளத்திற்கு பாவம் என்பது தெரியாமல் போயிடும். எங்களுடைய உள்ளங்களில் பாவம் என்பது தெரியாமல் போகும், அதனுடைய ஒளி என்பது குறைந்து விட்டால். அதனால்தான் முன்னாடி காலங்கள்லாம் சலஃபுகள் என்ன செய்வாங்கன்னா, பாவங்களை எண்ணிடுவாங்க. ஒரு நாளில் எத்தனை பாவம் செய்கிறேன் அப்படிங்கிறத எண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்களால் நினச்சி பார்த்தா நாங்கள் பாவமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி தானே. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பாவம்லாம் செய்கிறேன்னு நினச்சி பார்த்தா ஒன்றுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் சலஃபுகள் என்ன செய்வாங்கன்னா, எண்ணி விடுவார்கள். இத்தனை பாவம் நான் செஞ்சேன், இவரை பற்றி தப்பாக நினச்சேன், அவரை பற்றி தவறாக நினச்சேன், இந்த பெருமை எனக்கு வந்துச்சு, இவர்கிட்ட பேசும்போது இந்த பெருமை எனக்கு வந்துச்சு, லேசாக அது எட்டி பார்த்துச்சு இப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா பாவங்களை எண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த இருள் பற்றி நாங்கள் ரொம்ப பயப்படணும். கல்பினுடைய இருளை பற்றி நாங்கள் பயப்படணும். நபி அவங்க சொன்னாங்க, கல்பு என்பது எப்படிப்பட்டதென்றால் அது ஒரு பாயை போல, அதுக்கு அழுக்காகிட்டே இருக்குமே பாய், அதே மாதிரி கல்புகளும் அழுக்காகி கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய கல்பு என்பது வெள்ளையாக இருக்கும், பைதாவாக இருக்கும், வெள்ளை வெளிரென்று இருக்கும். ஒருவனுடைய கல்பு பிறக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நுக்தத்துன் சௌதா, அதுக்கு கருப்பு புள்ளி ஒன்று போடப்படும். அந்த கல்பு என்பது வெள்ளையாக இருக்கக்கூடிய கல்பில் ஒரு பாவம் செய்தால் அதில் ஒரு நுக்தா என்பது போடப்படும். அவன் பாவம் அதிகரிக்க 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 அந்த கருப்பு புள்ளி அதிகமாக போடப்பட்டு கொண்டே இருக்கும். நபி அவங்க சொல்கிறாங்க, கடைசியில் அந்த உள்ளம் எப்படி மாறும்னு சொன்னால், பாதி கருத்துரும் பாதி வெள்ளையாயிரும், கல்பைன் 2 கல்பு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். ஒருவனுடைய கல்பு பாவத்தில் பாதி இருக்குது, இன்னொரு பாதி பாவம் செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னா அது 2 கல்புகளை போல ஆயிரும்னு சொல்கிறாங்க. அப்போ பைதாவாக இருந்தது ஒரு மனிதன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கருப்பு புள்ளிக்கு மேலாக வெள்ளை புள்ளிகள் வைக்கப்படும். நுக்தத்தும் பைதான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவன் தௌபா செய்ய 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 நன்மைகள் செய்ய 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 மறுபடியும் அந்த கருப்பு புள்ளியின் மேலாக வெள்ளை புள்ளிகள் வைக்கப்படும். இப்படித்தான் என்ன செய்யும், அந்த கல்பு என்பது வெளிச்சமாக இருந்த கருப்பு உள்ளமாக மாறி இருளடைந்த உள்ளமாக அது மாறிவிடும். அதனால் அந்த கல்பை பற்றி நாங்கள் என்ன செய்யணும்னா, மிக முக்கியமாக நாசமடைய விடாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அமல் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் நாசமடையுமா அப்படின்னா இல்லை. அமல் நிறைய செய்தாலும் சில நேரங்களில் நாசமாகும். தொழுகையை அதிகமாக செய்வோம், பக்கத்தில் இருக்கிறவனை எப்படி நினைப்போம், இவன் தொழுகவே மாட்டேங்கிறான், ஒரு வாட்டியும் எங்க கூட தொழுகை வர்றதில்லை, இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யும், அது ஒரு பாவமாக. நிறைய சதக்கா செய்வோம், நிறைய நம்ம மதரசாக்களுக்கு கொடுப்போம், அதே மாதிரி நிறைய ரத்தங்கள் தானம் செய்கிறது, இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் எதுவும் இல்லாமல் செய்யாமல் இருப்பான். அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெருமை வந்துருச்சா, அப்போ மொத்த அமல்கள் என்ன செய்யணும், காலியாகும். அவன் செய்யாமல் இருந்த அந்த அமல்களை விட நாங்கள் செய்த அமல்களை விட மிக மோசமான பெருமை என்ற அந்த கிபர் என்ன செய்யும்னா எங்களை இந்த மொத்த அமல்களையும் அழித்து நாசமாக்கி விடும். அப்போ பெருமையின் காரணமாகவும் என்ன செய்யும், எங்களுடைய அமல்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அழிந்து போகும், எங்களுடைய கல்புகள் இருண்டு போகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க. அதனால தான் நாங்கள் பார்ப்போம், இப்போ நாங்கள் தொழுகிறோம், தொழுது முடித்தோடனே என்ன செய்வோம், தொழுது முடித்து உட்கார்ந்த உடனே என்ன செய்வோம், அஸ்தக்ஃபிருல்லா சொல்கிறோம். அது என்ன, பாவ மன்னிப்பு. நாங்கள் பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடுறோமா, இல்லை. நல்ல அமல், தொழுகை என்ற நல்ல அமலை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா. அது என்னன்னா, எங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான கிபரும் வந்துவிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுடைய வெற்றி, மக்காவை கஷ்டப்பட்டு போய் நபி அவங்க வெற்றி பெற்றுட்டு ஒரு சூறா இறங்குது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய் தன்னா செய்து குலூன, மக்கள் அணி அணியாக மார்க்கத்துக்குள் நுழைவதை நபியை நீங்கள் கண்டால். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரக்கூடிய நேரத்தில், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வராய் தன்னாச எது குலூன ஃபீதீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக உங்களுடைய தீனுக்குள் வருவதை நீங்கள் கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த வசனம் என்ன, ஃபஸ்தக்ஃபிரு ஃபஸப்பிஹ், நீங்கள் அல்லாஹ் புகழுங்க, பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அப்படின்னா அங்கேயும் பெருமை வந்துடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாலும் சரி, யாரால தான், அல்லாஹ்வால தான், என்னால் இல்லை. இப்படி எந்த நிலையிலும் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய அமல்கள் செஞ்சு முடித்தோடனே பயம் வரணும்.
செய்து முடித்தவுடன் பயம் வரணும். ஒரு குரான் வசனம் வருது, அல்லாஹ் எப்படி சொல்லுவான் அப்படின்னா, அந்த குரான் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வந்து பயந்து பயந்து தான தர்மங்களை செய்வாங்க, செலவழிப்பார்கள். ஆயிஷா கேட்குறாங்க, அவர்கள் குடிகாரர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அந்த பாவங்கள் செஞ்சு செஞ்சு அவங்க வந்து இந்த மாதிரி செலவழிக்கிறாங்களா? ரசூலுல்லாஹி இல்லை, அவங்க வந்து இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு பயப்படுறாங்க. இந்த அமல்கள் என்பது நாங்கள் செஞ்சுட்டோமே, கஷ்டப்பட்டு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோமே, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு சொல்லி பயப்படுவாங்க. ஒரு தாவா நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம், நான் எங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, எவனுமே நடத்தலை, நான் மட்டும் கஷ்டப்பட்டு நடத்துகிறேன், அந்த பெருமை வந்து விடக்கூடாது. அதனால் எப்போவுமே அமல் செய்து முடித்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று உள்ளத்தை பக்குவப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அப்போ பயம் வந்து எப்படின்னா இதுக்கு தான் இருக்கணும். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அது அல்லாஹ்வுக்கு. ஆனால் அமலை குறித்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்கன்னா நமக்கு கற்றுத்தந்தாங்க. அப்போது இதில் வந்து தஸ்கியா செய்வதற்கு மிக முக்கியமான 2 வழிகளில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்கள். அதில் ஒரு துவா, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க ஒ ஷுக்ரிக்க ஒ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற அந்த துவா. அல்லாஹும்ம ஐன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், அலா திக்ரிக்க உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வஹுஸ்னி இபாதத்திக் அழகான அமல்களை செய்வதற்கும் எனக்கு உதவி செய்ன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய அந்த துவா. இதில் பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம், இந்த துவாவை கற்றுத்தந்தது அவன் தான், இந்த துவாவை கற்றுத்தந்தது அவன், அந்த துவாவை நாங்கள் செய்கிறோம், அந்த துவாவை செஞ்சதுனால அல்லாஹ் எங்களுக்கு அந்த கூலியை தர்றான். அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவனே சொல்லித்தந்து எங்களை செய்ய வச்சு அதற்கான கூலியாக சொர்க்கத்தையும் தருகிறான். அப்போ எல்லாமே அவனோடு உள்ளது தான் என்ற ஒரு பக்குவம் எங்களுக்கு என்ன வரணும். அந்த துவாவை நாங்கள் அதிகமாக செய்யணும். அதே போல் இன்னொரு துவா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துவா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளை என்ன செய்திராத, உங்களுடைய தீனிலிருந்து புரட்டிராதன்னு கேட்கக்கூடிய துவா. இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு அன் யகூலு, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துவா செய்வார்கள். எப்படி? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக இந்த துவாவை செய்யுங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை வந்து பிரட்டிராத இப்படின்னு சொல்லி துவா செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அப்போ இந்த சஹாபி திருப்பி கேட்குறாரு நபிகிட்ட, யா ரசூல் அல்லாஹ் ஆமன்னா பிக்க ஒபிமா ஜிஅத பிஹி, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், குர்ஆனை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஃபஅல் தஹாஃபு அலைனா, எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா, நாங்கள் வந்து எங்களுடைய உள்ளங்கள் மாறிடும் சொல்லி நீங்கள் பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் ஏன் துவா செய்யணும், நாங்கள் தான் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோமே, உங்களுடைய குர்ஆனை ஏற்றுக்கிறோமே, நீங்கள் ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க, நாங்கள் மாறிடுவோன்னு ஏன் பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால நாம், ஆமாம் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அசாபிஹில்லா, எல்லாருடைய கல்புகளும் எங்கே இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், யுகல்லிபுஹா கைஃப யஷா, அல்லாஹ் அதை எப்படி வேண்டுமானாலும் திருப்புவான் அப்படின்றாங்க. அதனால் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கல்புகளை யா அல்லாஹ் புரட்டிராதடா, உன்னுடைய தீனை விட்டு திருப்பி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்று தான் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துவா. எங்களுடைய மரணம் வரை அந்த துவாவை அதிகமாக நாங்கள் என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். எங்களுடைய நஃப்ஸை வந்து பயந்து கொண்டே இருக்கணும் மரணம் வரை. உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போது வந்து அந்த அந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அபுல் என்று சொல்லக்கூடியவன் உமர் பின்னால் கத்தியை வச்சு குத்திடுறான். அதுக்கு பிறகு உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போகப்படுறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. அந்த அபுல் என்று சொல்லக்கூடியவனை வந்து முஸ்லீம்கள் பிடிச்சிடறாங்க, அவன் தற்கொலை பண்ணிடுறான், மௌத்தாயிடுறான் அவன். அப்போது உமர் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அந்த சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்கப்படுது. அது வந்து போகலை, எங்கே எது வருதுன்னு தெரியலை, ரத்தமாக வருது. அப்போ பால் கொடுக்கப்படுது, பால் என்ன செய்யுதுன்னா வருது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க சாப்பாடு போகலை. அப்போ இந்த கட்டத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தன்னுடைய மகனோடு இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமரோட இருக்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ உமர் சொல்கிறாங்க தன்னுடைய மகனிடத்தில், இப்னு உமர் நீ என்ன செய்யணும், என்னுடைய முகத்தை வந்து தரையில் வச்சிரு அப்படின்றாங்க.
உன்னுடைய மடியில் வைக்காத, தரையில் வை அப்படின்றாங்க. அப்போ உமர் அவருடைய நெத்தியில் வந்து மகன் என்ன செய்கிறார், முத்தம் கொடுக்குறார். முத்தம் கொடுத்துட்டு தரையில் வைக்கிறார். அப்போ சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி ஆயிற்றே இப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் வந்து சொர்க்கத்துக்குள்ள மனுஷனாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு இந்த மண்ணும் எப்படிப்பட்டது தான், பஞ்சு மெத்தை தான். நான் வந்து நரகத்துக்குரியவனாக இருந்தால் என்னுடைய தலை உன்னுடைய மடியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தகுதியானவன் நீ இல்லை அப்படின்னு சொல்லி தரையில் வைக்கிறாங்க. அப்போ உமர்ல வந்து இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் விரும்பியதை செஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு. நீங்கள் விரும்பியதெல்லாம் செஞ்சுக்கலாம், நீங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு. அதே போல் நீங்கள் வந்து பையத்து ரிதுவான்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கையில் கலந்து கொண்டவங்க, அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் ஆயிற்று, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்போது உமரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய தாய் வந்து என்ன சுமக்காமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய தாய் வந்து என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே, மாதவிடாய் வந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பிறந்திருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி உமரை கேட்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, உமரது அவர்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால், வைலுன் லி உம்மி இல்லா யர்ஹம்னி ரப்பி. அவங்க என்ன செய்யலைன்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய சஹாபியாக இருந்தும் கூட எனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யவில்லை என்றால் நான் எப்படிப்பட்டவனாக மாறிவிடுவேன், கை செய்தப்பட்டவனாக, எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கை சேதம் ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் என் மீது ரஹ்மத் செலுத்தவில்லை என்றால். அப்போ உமர் அவர்கள் தங்களுடைய கடைசி காலம் வரை, மரணிக்கக்கூடிய காலம் வரை அவருடைய நஃப்ஸை வந்து என்ன செய்யலை அப்படின்னா, அந்த முத்துமையின்னா என்ற தரத்தை நான் அடைந்து விட்டேன்னு சொல்லி ஒரு நாளும் நினைக்கல. கடைசி மரணிக்கக்கூடிய அந்த நேரம் வரை பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, என்னுடைய நிலைமை என்ன என்பதாக. எல்லா சஹாபாக்களும் இப்படித்தான். அப்போது இதே போல் நீங்கள் இந்த குல்லவுது பிரபின்னாஸில் பார்த்தீங்கல்ல, குல்லவுது பிரபின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ், அல்லாஹ் மூன்று இடங்களில் நாங்கள் என்ன செய்யறோம்னா அல்லா இடத்த துவா கேட்குறோம். 3 துவாக்கள். குல் அஊது பிரபின்னாஸ், மனிதர்களுடைய ரப்பின் மீது அல்லாஹ் அப்படி முதல்ல ஆரம்பித்து, மலிக்கின்னாஸ் மனிதர்களுடைய அரசன் அப்படின்னு சொல்லி, இலாஹின்னாஸ் வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ், மனிதர்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்லி அல்லாஹுடைய 3 விஷயங்களையும் சொல்லி ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறோம். 3 விதங்களில் அல்லாஹ் வந்து புகழ்ந்துட்டு ஒரே ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு தேட சொல்கிறான். என்ன? மின் ஷர்ரில் வஸ்வாஸ். அல்லாஹ் இந்த இடத்துல கூட இப்லீஸுங்கிற பேரை பயன்படுத்தலை, ஷைத்தானும் பயன்படுத்தலை, அவனோட பேரே வஸ்வாஸ்ன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸ்லேருந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து பாதுகாப்பு தேடுங்க. மின் ஷர்ரில் வஸ்வாஸ், அவனுடைய தீங்கிலிருந்து, வஸ்வாஸுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. அவன் எப்படிப்பட்டவன்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னா அல்லதி யுவஸ்ஃபிசு ஃபி சுதூரின்னாஸ். அவன் வந்து சுதூர்களில் வந்து ஹன்னாஸ்ன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஹன்னாஸ்ன்னு சொல்கிறான். ஹன்னாஸ்னால் என்னென்னா வந்து போகக்கூடிய, திடீர்னு வருவான், திடீர்னு மறைஞ்சிருவான், இதுதான் ஹன்னாஸ். சரிங்களா? இப்போ வந்து தொழுகை எக்காமத் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ஓடிடுவான் ஷைத்தான் என்பவன். பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளியிலேருந்து ஓடிடுவான், எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான். மறுபடியும் நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அமர்ந்துருவீங்க. இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஓடிடுவான். இக்காமத் சொல்லி முடிஞ்சோடனே மறுபடியும் வந்துடுவான். இதுதான் வந்து ஹன்னாஸ்ன்னு சொல்லக்கூடியது. வந்து போகக்கூடியவன், திடீர்னு உங்களுடைய உள்ளத்தில் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த கல்பில் வந்து ஷைத்தானுடைய விளையாட்டு என்பது, இந்த சதுர் என்று சொல்லக்கூடிய இந்த சதுரில் வந்து அவன் போடக்கூடிய விளையாட்டுக்கள், அவனுடைய விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுடைய உள்ளங்களில் பெருமையும் வந்துடக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் வந்து நேர்மையான அமலாக, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடிய அமலாக, இடையில எந்த சிந்தனைகளும் வராமல் அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். அப்போ எங்களுடைய கல்புகள் வந்து ஒரு காலமும் அவனுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனால் நாங்கள் வந்து ஆதிக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவன் வந்து ஆதிக்கம் செலுத்துவான். உதாரணம் சொல்லுவாங்க உலமாக்கள், நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறுறது வரைக்குமே வந்து பைலட்டுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, பைலட்டுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் எங்களை வான்னு சொல்லி கூப்பிடவும் முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது. அதுதான் வந்து கல்புக்கும் ஷைத்தானவையும் போல். ஆனால் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அவர் டேக் ஆஃப் பண்ணிட்டார்னா அதுக்கு பிறகு அவர் தான் ஆதிக்கம். இங்கே வேண்டான்னு சொன்னாலும் சரி, வேணும்னு சொன்னாலும் சரி, அவர் எங்கே இறக்குவாரோ அங்கே தான் இறக்குவார். இதுதான் என்னென்னா ஆதிக்கம் செலுத்துறது. அப்போ எங்களுடைய கல்புகளை வந்து ஷைத்தானுக்கு நாங்கள் திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்னா உள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்தி விடுவான். ஆனால் நாங்கள் எப்போது வந்து அவனை உணர்ந்து
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறோமோ உடனே வீட்டை விட்டு வெளியேறிடுவான். இதுதான் அந்த கல்பினுடைய சக்தி. கல்பினுடைய பவர் என்பது எப்படின்னா, அவனை வந்து நிற்க வைக்க முடியாது, அவனால் நிற்க முடியாது. கல்புக்குள்ளே சுதூருக்குள்ளே நிற்கலாம், ஆனால் கல்புக்குள்ளே அவனால் ஒரு காலமும் நாங்கள் வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் போன்ற துவாக்களை சொல்லக்கூடிய நேரத்தில், அதே போல் இந்த பாத்ரூம்குள்ளே போகக்கூடிய நேரத்தில், வெளியே வரக்கூடிய நேரத்தில், ட்ரெஸ் அணியக்கூடிய நேரத்தில், கழட்டக்கூடிய நேரத்தில், வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில், வெளியே வரக்கூடிய நேரத்தில், இப்படி துவாக்களை நாங்கள் சொல்லக்கூடிய நேரங்களில் எல்லாம் அவனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, எங்களுடைய கல்புக்குள்ளேயும் அவனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நுழைய முடியாது. இதுதான் கல்பினுடைய நிர்வாகம். குலூபுகளை பற்றி நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் கல்புகளை பற்றியும் படிக்கணும், நஃப்ஸை பற்றியும் படிக்கணும். இந்த சதுர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் இதை நாங்கள் நிர்வாகம் பண்ணினால் ஈமான் என்ன செய்யும், எங்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட உள்ளங்களாக, நஃப்ஸுல் முத்துமைன்னாவான உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி வைப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.